இந்த தேர்தலை இந்த மொத்தமே இந்தியா முழுக்க தேர்தல் ஆணையத்துக்காக இருக்கக்கூடிய ஊழியர்கள் மொத்தமே 700 பேர். அந்தந்த மாநில அரசு ஊழியர்கள் தான் இந்த எஸ்ஐஆர் பணியை மேற்கொள்றாங்க உலகம் முழுக்க. அப்போ இந்தியா முழுக்க அப்போ இந்த பணியை செய்தது யாரு? அரசு ஊழியர்கள். முதல்ல பிஎல்ஓ யாரு? இந்த மாநிலத்தில் உள்ள கடைநிலை ஊழியர். அதை கண்காணிக்கிறது யாரு? அந்த இது ஜூனலுடைய தாசில்தார். அதற்கு ஒப்புதல் கொடுக்கிறது யாரு? மாநில அரசாங்கத்தினுடைய கலெக்டர். இவர்கள் தான் பண்றாங்க. இதை இந்திய தேர்தல் ஆணையம் இதுக்கும் என்ன சம்பந்தம் இருக்கு நான் கேட்கிறேன். அவர்கள் ஒப்புதல் கொடுத்து டிக்ளேர் பண்ணதுக்கு அப்புறம் நீங்கள் அப்படி அவங்க தவறு செஞ்சிருந்தாங்கன்னா மாநில அரசு விட்டுருக்குமா சார்? என்ன லாஜிக் இருக்குது? மாநில அரசு எல்லா மாநில அரசு அதிகாரிகள் அப்ப மாநில அரசு மிக சிறப்பா எஸ்ஐஆர் பணிகளை பண்ணிருக்கு. அதை ஒத்துக்கிறீங்களா சார்? நீங்க மாநில அரசு கேளுங்க சார். இல்ல மாநில அரசு தமிழ்நாடு அரசு சிறப்பா செஞ்சு முடிச்சிருக்க ஒத்துக்கிறீங்களா? அதிகாரிகள் மீது நான் சொல்றேன் மாநில அரசு அதிகாரிகளை நீங்க தான் கூட்டி சொல்றீங்க. சரியா வேண்டாம். இல்ல உங்க ரெண்டு பேருக்கு விவாதமா ஆட வேண்டாம். இது முறை இல்ல, குறிக்கிறது முறை. நான் கொச்சைப்படுத்த வேண்டாம். உங்களுடைய அரசியல் லாபங்களுக்காக உங்க ரெண்டு பேருக்குள்ள கருத்தா மாறிட வேண்டாம். இல்ல இல்ல சார், இல்ல இது என்னது? நான் எந்த மாநில அரசு அதிகாரி கொச்சப்படுத்தினேன்? எப்படி திசை திரும்ப? நான் கேட்ட கேள்விக்கு பதில் சொல்லுங்க. மாநில அரசு அதிகாரிகள் தான் பண்ணாங்க. பிஎல்ஓ யாரு? அவங்க தானே பதிவேற்றம் பண்ணாங்க. அதை கண்காணிச்சது யாரு? தாசில்தார் தானே. அதை ஒப்புதல் கொடுத்தது யாரு? கலெக்டர் தானே. இப்ப இதெல்லாம் இவர்கள் எல்லாம் 2021 பண்ணது யாரு? 2021ல இதே மாதிரி எஸ்எஸ்ஐஆர் நடவடிக்கை போது யார் பண்ணது? 20 வருஷத்துக்கு பிறகு இப்பதான் எஸ்ஐஆர் இது போன்ற ஃபார்ம் கொடுத்து எஸ்ஐஆர் வந்தால தமிழ்நாடு அரசு ஆதாரோட இணைக்கக்கூடிய இது இதுவரைக்கும் நடந்தல. அப்போதான் நான் என்ன சொல்றேன், இறந்தவர்கள் 26 லட்சம் பேர் இருக்காங்களா இல்லையா? இரட்டை பதிவு உள்ளவங்க. இது யார் சொல்றது? இந்திய தேர்தல் ஆணையம் சொல்றதா? இல்ல இல்ல, இந்த கலெக்டர் மாவட்ட கலெக்டர் கொடுத்த லிஸ்ட் அவுட் இது. சரி, என்கிட்ட ஒரு கணக்கு இருக்கு. இல்ல இல்ல, என்கிட்ட ஒரு கணக்கு இருக்கு சார். இந்த 66 லட்சம் இருக்காங்களா, இவர்கள் பெயரை சேர்த்து கொள்ளலாம். எத்தனை பேர் உண்மையா மாறி இருக்காங்க அவர்கள் ஆதாரை கொடுத்து அத்தாட்சியை கொடுத்து சேர்த்துக்கலாம். இதுல இன்னொரு 25 லட்சம் பேர் சேரலாம். அது மீறி எல்லாமே கள்ள ஓட்டுகள். இதை பயன்படுத்தி தான் இந்த திமுக ஆட்சிக்கு வந்திருக்கு. மீண்டும் இந்த கள்ள ஓட்டை பயன்படுத்தி ஆட்சிக்கு வர கட்டுப்படுது. இது அதிமுக ஜெயிச்ச 75 எம்எல்ஏக்களுக்கு கள்ள ஓட்டு விழுந்திருக்காதா அப்படின்ற கேள்வி அவங்க சார். நான் சொல்றது 21க்கு அப்புறம் நீங்க யாரு? இது 21ல இருந்து 4 வருஷம் யார் ஆட்சி செய்தது? இந்த காலகட்டம் தான் முக்கியம். 25 இந்த 4 வருஷ காலகட்டம் தான் கள்ள ஓட்டு சேர்ப்பதற்கு இவர்கள் பயன்படுத்திக் கொண்டது.